தலைநகர் டெல்லியில் வடக்கு மாவட்டத்தில் சப்ஜி மண்டியில் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. அதில் ஏராளமானவர்கள் சிக்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று மாலை 6 மணியிலிருந்து தலைநகர் டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தலைநகர் டெல்லிக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. டெல்லி துணைநிலை ஆளுநரும் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து இந்த தாழ்வான பகுதிகளும் அதே போல் ஏற்கனவே இந்த கோச்சிங் சென்டர்ல எல்லாம் தண்ணீர் புகுந்த செய்திகள் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாகவும் கண்காணிக்க உத்தரவிட்டிருந்தார். டெல்லி மாநகராட்சியும் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் வந்து பம்புகளை வைத்து இயந்திரங்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தற்போது வடக்கு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் கட்டிடம் வந்து இடிந்து விழுந்திருக்கிறது. இதில் ஏராளமானோர் சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் எவ்வளவு பேர் சிக்கி இருக்கிறார்கள், அவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டார்களா இல்லை சடலங்களாக மீட்கப்பட்டார்களா என்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது.